ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்மளோட ஆஃப் டேயில் என்னென்ன தான் செய்ய போகிறேன்னு தான் பார்க்கலாம். நான் காலையிலே வெந்தய தண்ணி குடிச்சிட்டு வெளியே போயிட்டு நம்ம செடிக்கெல்லாம் தண்ணி ஊற்றிட்டு அவரை வெண்டை வச்சது போயிட்டு அவரையும் சீனி வரைக்காமல் வந்திருக்கு. முருங்கை செடி அழகாக வந்திருக்கு. காய்க்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். நம்மளோட 4 மணி செடியில் உள்ள பூவெல்லாம் பார்த்திங்கன்னா அழகாக பூத்து எடுத்து வந்திருக்கு. க்ளீனிங் ஒர்க் எல்லாம் முடிஞ்சு, வாஷிங் ஒர்க் எல்லாம் முடிஞ்சு, அயன் பண்ணி எல்லாம் நீட்டாக வச்சாச்சு. எப்போவுமே புகை போடும்போது நெகட்டிவ் திங்ஸ் எல்லாம் போயிட்டு நமக்கு ஒரு பாசிட்டிவ் திங்ஸ் வரும். அதுக்காக தான் இனி சமையல் பக்கமும் போகணும். கிச்சனுக்கு போகலாமா? வாங்க. நம்ம கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சு ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணிட்டோம். இனி வெங்காயம், அப்புறம் பார்த்திங்கன்னா பச்சை மிளகா, நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாத்தையும் போட போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம எல்லாமே சேர்த்தாச்சு. வெங்காயம் வேகும் போதே நம்ம உப்பும் போட்டு நம்ம என்ன பண்ணிடலாம், இது பண்ணிடலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கடலையை நைட்டே ஊற வச்சு நான் உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கிறேன். இந்த தண்ணி நான் வடிச்சிட்டேன். ஆக்சுவலி இந்த தண்ணியே நம்ம சேர்த்துருக்கலாம், நல்லாயிருக்கும். நான் தேங்காய் இது சேர்க்குறதுனால தேங்காய் அரைச்சி ஊற்றுவேனா, அதனால் நான் அதை சேர்க்கல. ஏன்னா நம்ம மிக்ஸி ஜார் அப்போ நிறைய வந்த மாதிரி இருக்கும், தண்ணியாக இருந்த மாதிரி இருக்கும். கொஞ்சம் கட்டியாக இருந்தால் தான் சப்பாத்திக்குலாம் சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம தக்காளி சேர்த்தாச்சு. எண்ணெய்லாம் வேகட்டு நம்ம அதுக்குள்ளே தேங்காயும் சோம்பும் போட்டு, பெருஞ்சீரகம்னு சொல்லுவாங்க, வலிய ஜீரகம்னு சொல்லுவாங்க, ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு மாதிரி, அதை போட்டு நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா தேங்காய் அரைச்சாச்சு. நம்ம மசாலாவும் சேர்க்குறோம். மஞ்சள் பொடி, கரம் மசாலா, அப்புறம் சில்லி பொடி, மல்லி பொடியில் அரைச்சி போடலாம். இதெல்லாம் போட்டாச்சு. நல்லா வளர்த்திட்டு நம்ம கடலையை இந்த இடத்துல ஊற்ற போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா அரைச்சி வச்ச தேங்காய் எல்லாம் தண்ணி ஊற்றி எல்லாம் கொதிக்க விட்டாச்சு. இப்போ இது கொதி வந்ததுக்கப்புறம் லாஸ்ட்டாக கொத்தமல்லி இலையெல்லாம் தூவி நம்ம பரிமாறிக்கலாம். இது சப்பாத்திக்கு, ரொட்டிக்கு, ராகி ரொட்டி எல்லாத்துக்குமே இது நல்லாயிருக்கும். ஸோ அதனால் சப்பாத்திக்கு இது நல்லாயிருக்கும். இனி பார்த்திங்கன்னா நம்ம கவனி அரிசியில் இட்லி அரைக்கிறது எப்படி தான் பார்க்க போகிறோம். கவனி அரிசி 1 கப்புனா இட்லி அரிசி 1/2 கப்பு, அப்புறம் உளுந்து அதுவும் 1/2 கப்பு தான். ஏன்னா மிக்சியில் தான் போட்டு அரைக்க போகிறேன். கொஞ்சம் 1 ஸ்பூனு வெந்தயம், இவ்வளோத்தையும் நைட்டே ஊற வச்சுருந்தேன். இப்போ அரைக்க போகலாம். இப்போ பார்த்திங்கன்னா இதுதான் இந்த பக்கம் இந்த மாதிரி வந்தால் தான் நல்லா இருக்கணும். அதாவது பர்பிள் கலரில் தான் இருக்கணும். இதே ஒரு கலராக தான் இருக்கும். இந்த கவனி அரிசி ரொம்ப நல்லது. வெயிட் லாஸ் குறைக்கிறாங்க, சுகருக்குலாம் ரொம்ப நல்லது. அந்த காலத்தில் ராஜாக்கா மட்டும் தான் சாப்பிட்டுட்டு இருந்தாங்கன்னு சொன்னாங்க. இப்போ இது சீப்பாகவே கிடைக்கிது. எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயும் கிடைக்கிது. நான் இது கோட்டாரில் ஹோல்சேல் கடையில் தான் எல்லா கடையிலையும் நம்ம கிடைக்கிது. அதில் தான் வாங்கிட்டு வந்தேன். பார்த்திங்கன்னா இடையில மாதத்தில் ஒரு 2-3 தடவை கவனி இட்லி, தோசை செஞ்சுருவேன். சரி பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா மாவு அரைச்சி உப்பெல்லாம் போட்டு வச்சாச்சு. எனக்கு 4 hours வெளியே வச்சா தான் அது பொங்கி வந்தால் தான் நமக்கு இட்லி நல்லா வரும். ஸோ நாளைக்கு காலையில் தான் இதை எடுப்பேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா கடல்கறி ரெடி ஆகிட்டு. ஸோ இதுவுமே நமக்கு சப்பாத்திக்கோ இல்லது ஈவினிங்காக இல்லாட்ட மத்தியானம். நான் ஆஃப்னாலே பெரும்பாலும் இது மாதிரி சோறு எடுக்க மாட்டேன். சப்பாத்தி, ரொட்டி இந்த மாதிரி இதுலேயே போயிடும். அதனால தான் ஒரு கறி எடுத்தது. இப்போ பார்த்திங்கன்னா பாக்கி இருக்க அந்த கடலையை நான் ஈவினிங் ஸ்நாக்ஸாக நம்ம டீக்கு குடிக்கலாம்ல, அந்த மாதிரி செய்யலாம். கடையை வச்சுக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, அது பேர் காஞ்ச மிளகா, வெங்காயம், கருவேப்பிலெல்லாம் சேர்த்து சூப்பராக பண்ணலாம். இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெய், கடுகு, காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, வெங்காயம், அதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சள் பொடி, கொஞ்சம் எரிவுக்கு சில்லி பவுடர் எல்லாத்தையும் போட்டுட்டு வதக்கிட்டு, இங்கே பார்த்திங்களா நம்ம வேக வச்ச சுண்டலையும் போட்டாச்சு, கடலை போட்டாச்சு. இனி லாஸ்ட்டாக தேங்காய் திருவினா நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிரும். ஒரு நாள் ஆஃப்னாலே இப்படி தான் வீடியோஸ் எடுக்கிறது, நோட்ஸ் எடுக்கிறது, சமையல் வேலை, க்ளீனிங் வேலை, வாஷிங் வேலை, எண்ணெய் வைக்கிறது, இப்படியே போயிடும். ஒரு நாள் எப்படி கிடக்குதுன்னே தெரியாது. காலையில் ப்ரேயர் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கடை நான் அந்த நாளே முடிய போகிற மாதிரி இருக்குது. இதுதாங்க லைஃப். இப்போ பார்த்திங்கன்னா சுண்டல் இந்த மாதிரி ரெடி ஆகிட்டு இது ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு எடுத்துக்கலாம். காலையில் எலும்புன உடனே பார்த்திங்கன்னா வெந்தயத்தை நைட்டே ஊற போட்டுருவேன். அந்த தண்ணியை குடிச்சிட்டு தான் அடுத்தடுத்த டீ, காஃபி இப்படி தான் ஒவ்வொரு நாளும் ஆஃப் வந்ததுனாலே அந்த டே ஃபுல்லாக போயிடும். என்னோடய வீடியோஸ் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். டாட்டா, பாய் பாய், see you. அடுத்த வீடியோஸோடு உங்களை பார்க்குறேன். பாய்.